நேற்று என்னோட சைல்ட்ஹுட் நெய்பர் ஒருத்தரை ஒரு ஹோட்டலில் பார்த்தேன். அப்போ அவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நானும் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னோட இதையை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸை காமிச்சார். அவரோட போர்ட்ஃபோலியோவை பார்த்தா எல்லா ஸ்கீம்ஸுமே IDCW அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டப்போ அவர் ரீசெண்டாக ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணதாகவும் அதில் ஒரு ப்ரொஃபஷனல் வந்து IDCWவில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட அமௌண்ட்டை அப்பப்போ டிவிடெண்ட் முறையில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அது சேஃப்டி, கொஞ்சம் ரிஸ்க் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் எனக்கு புரிஞ்சிருச்சு அவர் ஒரு கரெக்டான அட்வைஸ் வாங்கலை, தப்பான அட்வைஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. IDCW அப்படிங்கிறது என்னென்னா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கேபிட்டல் வித்ட்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷன். இது வந்து சேஃப்டி கிடையாது, உங்களோட இன்கம்க்கு உங்களுடைய கேபிட்டல்லிருந்தே கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிட்டர்ன்ஸ் எப்போவுமே சந்தை ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்றது, ஆனால் சரியானது. லாங் டேர்மில் வெல்த் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் க்ரோத் ஆப்ஷனில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ தேவைப்படுது, அதுவும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் 12 லட்சத்துக்குள்ளே இருந்து தான் உங்களோட இன்கம் இருக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இந்த IDCW ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இதில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு க்ரோத் ஆப்ஷனை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கும்போது எப்போவுமே கரெக்டான குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல் மூலிமா கைடன்ஸ் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஸ்கீம்ஸ் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கீமை பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.